ஹாய் மக்களே, வெல்கம் டு கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க. இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான். 6 மந்த் ஓல்டு தாங்க. வீடு கட்டி புது வீடு தான். அழகான வீடுங்க. கார்னர் வீடு. நான் வீடு அப்படியே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. லெஃப்ட் சைட்லயும் உங்களுக்கு ரோடு, ரைட் சைட்லயும் ரோடு. ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு நம்ம கூடுவாஞ்சேரிங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஷார்ப்பா ஒரு 1.2 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்குங்க. நல்ல கார் பார்க்கிங் இருக்கு. 2 கடை ரெண்ட் வருங்க உங்களுக்கு. மேல ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு வித் பூஜா ரூமோட இருக்கு. 850 ஸ்கொயர் ஃபீட்ல மேல வீடு வந்துரும். அதே மாதிரி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 909 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் வந்து உங்களுக்கு 1700 ஸ்கொயர் ஃபீட். கீழே 2 கடை, மேல டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு, அதுக்கு மேல டெரேஸ், அதுக்கு மேல பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாமே சொல்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க கடைங்க. இது 2 கடை. ஒரு கடை நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும், இன்னொரு கடை கொஞ்சம் சின்னதா இருக்குங்க. ரெண்டுமே உங்களுக்கு தாராளமா 12,000 ரூபாய் ரெண்ட் கிடைக்குங்க. ஒரு கடை வாடகை 7,000 ரூபாய், இன்னொரு கடை வாடகை 5,000 ரூபாய். 2 கடை வாடகையும் உங்களுக்கு தாராளமா 12,000 ரூபாய் ரெண்ட் கிடைக்கிற அளவுக்கு தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி 909 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அதாவது வெஸ்ட் சைடில் உங்களுக்கு கார் பார்க்கிங்கும், வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உங்களுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸும் இருக்குங்க. அதாவது 2 பக்கமே உங்களுக்கு நல்ல என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கார் பார்க்கிங். நான் ரோட்லேருந்து அந்த கேட்டை காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். ஒரு இன்னோவா கார் நின்னதுக்கப்புறம் பின்பக்கம் உங்களுக்கு பைக் நிற்கலாங்க. இப்போ டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து ஒரு குடோனுங்க. ஒரு 10க்கு 10 சைஸ்ன்ற ஒரு குடோன். இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு உள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு காமன் பாத்ரூம் வந்துடும். உங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் அதை பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடு சொந்தமா இவங்களே கட்டின வீடுங்க. முழுக்க ஆத்து மணல்ல கட்டின வீடு. ரொம்ப பார்த்து கட்டியிருக்காங்க. இவங்க பெங்களூர்ல போய் செட்டில் ஆகிறதுனால இந்த வீடை இப்ப சேல் பண்ணிடுறாங்க மக்களே. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பால்கனிக்கு. இதுதான் வீட்டோட வாசப்படிங்க. வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட வாசப்படி வச்சிருக்காங்க. வாஷிங் மிஷின் ஏரியாவும் உங்களுக்கு அந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வீட்டுக்குள்ளே வந்த உடனே நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு. வீட்டுக்கு நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜன்னலுக்கு உங்களுக்கு டோர் இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது சேல் பண்ணணுன்றதுக்காக கட்டல, இவங்களே இங்கே இருக்கணுன்றதுக்காக கட்டின வீடு தான். இவங்களுக்கு பெங்களூரில் ஒர்க் செட்டில் ஆனதுனால அங்கே போகிறதுனால இந்த வீடை சேல் பண்ணிட்டு போகிறாங்க மக்களே. சூப்பராக இருக்குது பாருங்க. ஹாலோட சைஸ் முதல் கொண்டு எல்லாமே இந்த வீட்ல கச்சிதமா பண்ணிருக்காங்க மக்களே. மேல 830 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப்புங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க வீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 830 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காமன் பாத்ரூம். இந்தியன் ஸ்டைல்ல வந்துரும் உங்களுக்கு. இந்த பாத்ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா கிச்சனுங்க. கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். ஒரு எல் ஷேப்ல நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். கிரானைட்ல ஸ்லாப், எஸ்எஸ்ல சிங்க் எல்லாமே குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு ஷெல்ஃப், லாஃப்ட் இது எல்லாமே டிஃபால்ட்டா வந்துருங்க உங்களுக்கு. கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். கட்டில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. இவங்க எல்லாமே ஷெல்ஃப், லாஃப்ட்லாம் நிறையவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வென்டிலேஷனுக்கு ஜன்னலும் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு பாத்ரூமுக்கு கொடுத்துருக்க டோர் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி எப்படி கட்டினா பார்த்து கட்டுவீங்களோ அதே மாதிரி தாங்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துருங்க. இந்த பெட்ரூம்ல இருந்து அப்படியே நேர் ஆப்போசிட் டிவிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, அது ஒரு பெட்ரூம்ங்க. அந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு பூஜா ரூமோட வந்துடும். ஆக்சுவலா இந்த பெட்ரூம் உங்களுக்கு இந்த பெட்ரூம் டோர் எல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் சொல்லுவேன். இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஷெல்ஃப், லாஃப்ட் இது எல்லாமே கரெக்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏசி பிளக் பாயிண்ட் இதெல்லாமே டிஃபால்ட்டா எல்லா வீட்டுக்குமே கொடுக்கறது தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பூஜை ரூம் ஒன்று தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதையும் நான் வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இது காம்பேக்ட் சைஸில் நல்ல பூஜா ஷெல்ஃபுங்க. உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை ரூம் தனியாக கேட்குறவங்களுக்கு இந்த வீடு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடு மக்களே. கீழே 2 கடை, மேலே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டீங்க. மேலே செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு டெரேஸை பார்த்துட்டு இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83 லேக்ஸுங்க. 83 லட்சம். 83 லட்சத்துக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் உங்களுக்கு கிடைக்குங்க. இல்லை நான் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ரெண்ட்டுக்கு விடுறேன்னா தாராளமாக
தாராளமா ஒரு 25,000 ரூபாய் உங்களுக்கு வாடகை மாசம் மாசம் கிடைக்குங்க. கண்டிப்பா அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. மேல உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு காலம் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஆல்ரெடி பில்டிங் அப்ரூவல் வாங்கியாச்சுங்க. அதுக்காக செலவு பண்ணி நீங்க ஒரு 50,000 60,000 செலவு பண்ணி பில்டிங் அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீடை சுத்தி பாருங்க, நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தான். கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரே கிலோமீட்டர் தாங்க. டேங்க்கும் உங்களுக்கு 1000 லிட்டர்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க மேல ஒரு வீடு கட்டணும்னா கூட தாராளமா நம்ம கட்டிக்கலாம் மக்களே. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி டைரக்டா வந்து சைட் விசிட் பண்ணுங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணிக்கங்க. Until then, bye from KSM Properties, Chennai.